எல்லாருக்கும் வணக்கம். என் பேர் சூர்யா. நான் குறுங்காவனத்துலேருந்து வரேன். எனக்கு வந்து யூனிஃபார்ம் சர்வீஸ் போகணும் அப்படின்றது ரொம்ப பெரிய கனவு. அந்த கனவை நினைவாக்குறதுக்கு என் கூட உறுதுணையாக இருந்த என்னோடய பெற்றோருக்கும் டேஃபைஸுக்கும் ஆகாஷ் சார், மாரியப்பன் சார், ரஞ்சித் சார் எல்லாத்துக்கும் ரொம்ப பெரிய நன்றி. எங்கள் அப்பா அம்மா வந்து அவ்வளோவா படிக்கலை. அவங்களுக்கு வந்து எங்கள் அம்மாவுக்கு வந்து டீச்சர் ஆகணும் அப்படின்னு ரொம்ப ஆசை. எல்லாருமே விடாமுயற்சியோட தன்னம்பிக்கையோடு படிங்க. நான்லாம் ஒரு ஆவரேஜ் ஸ்டூடெண்ட்டு தான். ஆனால் எனக்கு வந்து யூனிஃபார்ம் சர்வீஸ் போகணும் அப்படின்ற ஆசை இருந்துச்சு. என் ஃப்ரெண்டு தான் சொன்னால் ஜிடி நம்ம வந்து ஸ்டேட் கவர்மெண்ட் தான் படிச்சுட்டு இருந்தேன். அப்போ தான் என் ஃப்ரெண்டு சொன்னால் ஜிடி எழுதுவோம், நம்ம போய் அப்ளை பண்ணிவிட்டு எழுதுவோம் அப்படின்னு சொல்லிட்டு என் ஃப்ரெண்டு தான் ஃபஸ்ட்டு என்னை டேஃபைஸுக்கு கூட்டிகிட்டு வந்து சும்மா இல்லாமல் பக்கத்தில் நான் ஏதாவது டிஸ்ட்ராக்ட் ஆனோம்னா மண்டையில் கொட்டி படிக்க வச்சு என்ன நல்லா நான் இங்கே நிற்கிறதுக்கு முக்கியமான காரணங்களில் ஒன்று என் ஃப்ரெண்டும் தான். நல்ல ஃப்ரெண்ட்ஸும் கிடச்சாங்க. எல்லோரும் குரூப் ஸ்டடி நல்லா பண்ணுங்கள். மேக்ஸ் ரீசனிங்கில் என் ஃப்ரெண்டு பேர் வசுதா. இன்றைக்கி வரல சார், அவளுக்கு எக்ஸாம். அவளால் இன்றைக்கி வர முடியலை. அவளுக்கு ஒரு எக்ஸாம், முக்கியமான எக்ஸாம். அதனால் அவளால் இன்றைக்கி வர முடியலை. அவள் மட்டும் இல்லை, எனக்கு இன்னும் நிறைய ஃப்ரெண்ட்ஸ் கிடச்சாங்க. நாங்கள் மேக்ஸிமம் உட்காந்து குரூப் ஸ்டடி தான் பண்ணுவோம். நீங்களும் அதே மாதிரி குரூப் ஸ்டடி பண்ணிங்கன்னா நம்மளால் நிறைய படிக்க முடியும், நிறைய ஞாபகம் வச்சுக்கிட முடியும். ஏன்னா அந்த ஒரு கொஸ்டினோட சேர்த்து நம்மளோட ஒரு மெமரியும் வந்து நம்மளுக்கு வந்து அப்படியே கண்டினியூ ஆகிட்டே இருக்கும். நம்மளே நினச்சாலும் வந்து அந்த கொஸ்டினோட ஆன்சரை நம்மளால் மறக்க முடியாத அளவுக்கு இருக்கும். குரூப் ஸ்டடி பண்ணுங்கள். மேக்ஸ் ரீசனிங்க்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுங்க. எல்லாருமே ரொம்ப கஷ்டப்பட்டு தான் இந்த இடத்துக்கு வந்திருக்கோம். நான்லாம் வந்துட்டு எக்ஸாம் பாஸ் பண்ணிவிட்டு எங்கள் அப்பாட்ட சொன்னதுக்கு நம்மளுக்குலாம் ஆர்ம்டு ஃபோர்ஸ் செட் ஆகாதுமா அப்படின்னு சொல்லிட்டாங்க. ஆனால் நான் வந்து அதெல்லாம் கண்டுக்கிடவே இல்லை. ஃபிசிக்கலுக்கு ரன்னிங் போகிறதுக்கு ஸ்டார்ட் பண்ணேன். ரன்னிங் போகிறதுக்கு ஸ்டார்ட் பண்ணதுக்கப்புறம் கால்லாம் வீங்கிருச்சு. ஒரு நாள் கூட எனக்கு வந்து டைமிங் வந்தது கிடையாது. 1600 மீட்ரு வந்து 8 நிமிஷத்தில் ஓடணும். ஆனால் எனக்கு ஒரு நாள் கூட டைமிங் வந்தது கிடையாது. லாஸ்ட் நாள் வரைக்கும் நான் ஓடி பார்த்தேன். லாஸ்ட் நாளுமே 8:48 தான் வந்துச்சு. எப்படா கம்மி பண்ண போகிறோம் அப்படின்ட்டு பயத்திலே தான் நான் வந்து அங்கே மெயின் ஃபிசிக்கல் அட்டன் பண்ணேன். அங்கே போனால் 8:15 முடிச்சிட்டேன். எப்படான்னு எனக்கே தெரியலை. அப்பவும் எனக்கு கால்லாம் வீங்கி இருந்துச்சு, கால் வலிலாம் இருந்துச்சு. அதோட தான் உடனே ஆனால் எப்படி அவ்வளோ செகண்ட் என்னால் கம்மி பண்ண முடிஞ்சுது அப்படின்னா எனக்குள்ளே இருந்த அந்த வெறி. நான் வந்து எப்படியாவது இந்த யூனிஃபார்மை போட்டே ஆகணும் அப்படின்னு எனக்குள்ளே நான் எடுத்துக்கிட்ட சபதத்துக்கான வெற்றி தான் இது. அதுக்கப்புறம் ஃபிசிக்கல் முடிச்சுட்டு மெடிக்கலுக்கு பயந்துட்டு இருந்தேன், என்ன ஆகுமோ ஏதாகுமோன்ட்டு. எங்கள் அப்பன்னு சொன்னாங்க, நீ ஃபிசிக்கலே பாஸ் பண்ணிட்ட, நீ ஃபிசிக்கலே தேர மாட்டேன்னு நினச்சேன், ஃபிசிக்கலே பாஸ் பண்ணிட்டேன், இதெல்லாம் என்னமா பிரச்சனை, உனக்கு கண்டிப்பாக இந்த வேலை கிடைக்கும் அப்படின்னு சொன்னாங்க. நான் இதுக்கும் எங்கள் அப்பா கிட்ட உட்காந்து நான் கன்வின்ஸ் பண்ணலை. எப்போ எனக்கு இந்த வேலை ரொம்ப பிடிக்கும், நான் இதுதான் போவேன் அப்படின்னு சொல்லிட்டு எங்கள் அப்பாட்டே அம்மாட்டே உட்காந்து என்றைக்குமே ஒரு நாள் கூட உட்காந்து கன்வின்ஸ் பண்ணது கிடையாது. நான் பண்ண முயற்சியை பார்த்துட்டு அவங்களே கன்வின்ஸ் ஆகிட்டாங்க, இந்த வேலை என் பொண்ணுக்கு தான் அப்படின்னு சொல்லிட்டு. எல்லாருமே அதே மாதிரி நல்லா படிங்க, வெற்றி நிச்சயம். எல்லோரும் நல்லா படிங்க. எல்லாருக்கும் ஆல் தி பெஸ்ட். இன்றைக்கி ஃப்ரெண்ட்ஸோடு இங்கே உட்காந்துருக்க எல்லோரும் நாளைக்கு பேரண்ட்ஸோடு இங்கே வரணும், அதான் என்னோடய ஆசை. எல்லாருக்கும் வாழ்த்துக்கள். எல்லோரும் அடுத்த வருஷம் வெற்றியாளர்களாக இங்கே வர்றதுக்கு வாழ்த்துக்கள். நன்றி.